இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று. யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? பாவத்துக்கு, பிசாசுக்கு அடிமைகளாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறதை, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறத ஒரு அடிமைத்தனம்னே நினைக்காது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துடைய மைண்ட் செட் அது. ஆவிக்குரியவர்களுக்குள்ள அந்த எண்ணம் தெளிவடையணும். உலகம் எப்பவுமே பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறத அடிமைத்தனம்னு ஒத்துக்காது. இன்னும் பாவம் செய், இன்னும் அடிமையாயிரு. அது அடிமைத்தனம்னு அது என்ன செய்யாது, சொல்லாது. ஆனா யார் சொல்லுவா அது அடிமைத்தனம்னு? தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறு எந்த நிலையும் பரவாயில்ல, ஆனா பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்கு பிரியமற்ற நிலை. ஒருவேளை மனுஷன் நம்ம மேல அதிகாரம் செலுத்தி அடிமைப்படுத்தி வச்சு அதுல இருந்து கர்த்தர் விடுதலை தருவார். ஆனா பாவத்துக்கு அடிமைப்பட்டவன் பாவத்திலிருந்து மீள்றதுக்கு சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா.